ஓகே, இப்போ நம்ம ஆட்டோமேஷன், சேஃப்டி, செக்யூரிட்டி சிஸ்டம் இது எல்லாத்துக்குமே வேணும்னாக்கா மெயின் திங் உங்கள் எலக்ட்ரிக்கல் தான். ஜென்ரலாக எல்லார் வீட்லையுமே எலக்ட்ரிக்கல் பேனல்ன்றது மேபி 2 or 3 பிளேசஸில் வைக்கிறது உண்டு. ஜென்ரலாக இதுதான் உங்களோட எலக்ட்ரிக்கல் பேனல் இல்லையா? நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இந்த எலக்ட்ரிக்கல் பேனல்லையே ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல் பேனலாக பண்ணிட்டோம், which we call it as ஸ்மார்ட் டிபி. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்சிபிஸ் எல்லாமே ரெகுலராக எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். ஆனால் இது எல்லாமே வந்து ஸ்மார்ட். மீனிங், இப்போ சே எக்ஸாம்பிள் ஒரு G+2 இருக்கிறீங்க இப்போ, இல்லை G+1 ப்ராப்பர்ட்டியில் இருக்கிறீங்க. டியூ டு ஷார்ட் சர்க்கியூட்டோ இல்லைனாக்கா ஓவர் வோல்டேஜோ இப்போ ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நான் உங்களுக்கு காட்டுற மாதிரி எலக்ட்ரிக்கல் பேனல்ன்றது இங்கேயே வச்சுக்க மாட்டாங்க. அது ஏதோ ஒரு கார்னரில் ஒன்று இருக்கும். அந்த கார்னரில் ட்ரிப் ஆனதுன்றதே உங்களுக்கு தெரியாது. அதுவும் ஒருவேளை நீங்கள் இப்போ நிறைய லேமேன்லாம் இருக்கிறாங்க. நிறைய லேமேனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்னா என்னன்னே தெரியாது. அப்போ அவங்க என்ன நினச்சிப்பாங்கன்னா கரண்ட் கட்டுன்னு நினச்சிருப்பாங்க. அது கரண்ட் வர வைக்கும் பார்ப்போமே சொல்லி அது ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசி வரைக்கும் கரண்ட் வராது. இப்போ சொன்ன எல்லா சிஸ்டமுக்குமே எலக்ட்ரிக்கல் பேனல்ன்றது ரொம்ப மிக அவசியம். ஸோ ஜென்ரலாக எல்லார் வீட்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக்கல் பேனல்ன்றது ஒரு கார்னரில் வச்சுருப்பாங்க. மேபி G+1 G+2னாக்கா 2-3 எலக்ட்ரிக்கல் பேனல் வச்சுருப்பாங்க. நாங்கள் அந்த எலக்ட்ரிக்கல் பேனலே இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் எலக்ட்ரிக்கல் பேனலாகவே நாங்கள் பண்ணிட்டோம். இதனால் என்ன யூஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஹையர் வோல்டேஜ் ஹையர் இது அப்படின்னு ஃப்ளக்சுவேஷன்ஸில் ட்ரிப் ஆயிடுச்சு. ட்ரிப் ஆனதே உங்களுக்கு தெரியாது, ஏன்னா அது வெளியில் ஏதோ ஒரு கார்னரில் இருக்கிறதுனால. ட்ரிப் ஆனது தெரியாதனால நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்கன்னாக்கா கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு நீங்கள் இருப்பீங்க, வீட்டுக்குள்ளே இருப்பீங்க. ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணுவீங்க. கரண்ட் வர வரைக்கும் அதுக்காக வெயிட்டிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் வரலனாக்கா உங்களோட எலக்ட்ரிக்கல் பீப்பிள் யாரையாவது கூப்பிட்டு எலக்ட்ரிஷியனை கூப்பிட்டு நீங்கள் என்ன சரி பண்ணுவீங்க. வந்தவர் இது மேடம் இது ட்ரிப் தான் ஆச்சு அதனால் அவர் சரி பண்ணிட்டாருனாக்கா பிரச்சனை கிடையாது. இல்லை மேடம் இது ஏதோ பெரிய ப்ராப்ளம், இது என்னென்னு எடுத்து பார்க்கணுன்னாக்கா அதுக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒன்று போட்டு அதுக்குன்னு ஒன்றத்தை பண்ணிட்டு போகிற மாதிரியான நிறைய பீப்புள் இருக்கிறாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் டிபின்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற எல்லா பேனல் எல்லா எம்சிபிபிஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ராப்பரான கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதே தான் நம்மளுடைய ஆப்லேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து ப்ராப்பரான கண்டிஷன் சொல்லி காட்டிட்டு இருக்கு, ஆன் கண்டிஷனில் காமிக்குது. இதே இது எப்போ வந்து உங்களுக்கு ட்ரிப் ஆகுதோ அப்போ என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ட்ரிப் பண்ணுறேன். ட்ரிப் ஆன உடனே பார்த்தீங்கனாலே எனக்கு இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இப்போ இந்த ட்ரிப் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே நீங்கள் இப்போ என்ன அடுத்தது என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்கலாம். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட். ரெண்டாவது பெனிஃபிட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எம்சிபி ஜென்ரலாக என்ன பண்ணுறோம், இந்த எம்சிபி வந்து ஏதாவது ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட தான் உங்களுக்கு வந்து கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா? இப்போ இது வந்து எந்த எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட கனெக்ட் ஆகிருக்கோ, எந்த எலக்ட்ரிக்கல் பேனலோட கனெக்ட் ஆகிருக்கோ அது எவ்வளோ கரண்ட்டை ட்ரா பண்ணியிருக்கு அந்த கால்குலேஷனையும் டேட்டா எடுக்க முடியும். நீங்கள் டெய்லி அனாலிசிஸ் இல்லை வீக்லி அனாலிசிஸ், மந்த்லி அனாலிசிஸ், பை-மந்த்லி அனாலிசிஸ், இயர்லி அனாலிசிஸ் இது எல்லாமே பண்ணலாம். ஸோ தட் உங்களுடைய எலக்ட்ரிக்கல் பில் எவ்வளோ வந்திருக்கு, ஆக்சுவல் உங்களுக்கு எவ்வளோ வாட்டேஜஸ் ஆயிருக்கு, இதை நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியாகவும் இதை யூஸ் பண்ணலாம். இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இன்னொரு பெனிஃபிட் என்ன இதுலன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்டாண்டர்டாக இப்போ இருக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா எம்சிபிஸுமே 230 வோல்டேஜ்ன்றது நம்ம இந்தியாவுக்கு வேண்டிய டிஃபால்ட் வோல்டேஜஸ். எப்போ வந்து ஒரு 240, 250, 260க்கு மேலே போகுதோ அப்போ தான் வந்து நம்மளோட எம்சிபின்றது ட்ரிப் ஆகும். ஆனால் இன்றைக்கி நம்ம வீட்டில் வச்சு நிற்கிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் கேஜெட்ஸ் எல்லாமே நிறைய வாங்க ஆரம்பிச்சோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் தியேட்டர்ஸாக இருக்கட்டும், இல்லைனாக்கா நெட்வொர்க் சுவிட்சஸாக இருக்கட்டும், இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டூ சென்சிட்டிவ். இந்த 230ன்றது ஒரு 240க்கு மேலே போச்சுனாலே அது ப்ராப்ளம். ஸோ அதுக்கெல்லாம் நாங்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, இதை ப்ரோக்ராம் பண்ணுற மாதிரி நாங்கள் பெற்று வந்துட்டோம். அப்போது ஒரு 230 வோல்டேஜ்ன்றது டிஃபால்ட் வோல்டேஜ், ஒருவேளை 240க்கு மேலே போகுதா இல்லை 210க்கு கீழே வருதா, அப்போ இது எல்லாமே ப்ரோக்ராம்டு அது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிப் பண்ணிட்டோம். இது எண்ட் ஆஃப் தி டே உங்களோட அப்ளையன்சஸை சேஃப்கார்ட் பண்ணுறதுக்காகவும் இதை நாங்கள் பண்ணுறோம். இன்னொன்று மேஜராக என்ன பண்ண முடியும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் G+2 இந்த மாதிரிலாம் இருக்கும்போது உங்களுக்கு இது முதல்ல இப்போ இருக்கிற இந்த சோர்ஸ் பவர் சோர்ஸு ரா பவர்லேருந்து வந்துட்டு இருக்கா, யூபிஎஸ்லேருந்து வந்துட்டு இருக்கா, டிஜிலேருந்து வந்துட்டு இருக்கா, சுத்தமாகவே ஐடியாவே இருக்காது உங்களுக்கு. கரண்ட் கட் ஆச்சுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஓவர் பண்ணிக்க போது, அது பாட்டு ரன் ஆகிட்டு இருக்க போகுது. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருவேளை இன்வெர்டர் யூபிஎஸ்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் வந்து அதுவும் ஒர்க் ஆக போகுது. 3 hours 4 hours 5 hours இவ்வளோ தான் நீங்களும் வாங்கி வச்சிருக்க போகிறீங்க. அப்போது அந்த டைமில் மேபி எந்தெந்த அப்ளையன்சஸ்லாம் நீங்கள் தேவையில்லாமல் இது தெரிஞ்சிருந்ததுன்னா, ஒரு ஆள் யூபிஎஸ்ல போயிட்டு இருக்குன்றது தெரிஞ்சிருந்தா நீங்கள் தேவையில்லாத அப்ளையன்சஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கலாம். ஸோ தட் பேட்டரியை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு. இது நம்பர் 1. நம்பர் 2, டிஜியாக இருந்ததுனாக்கா டிஜி ஓடுறதுன்றதே உங்களுக்கு காலில் கேட்டால் தான் நீங்கள் டிஜி ஓடுதுன்றதே உங்களுக்கு தெரியும். இல்லைனாக்கா அது உங்களுக்கு ஓட அது எல்லாமே டீசல் காஸ்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் அதை நீங்கள் கவனிக்கவே இல்லை, காலிலேருந்து ராத்திரி வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டே இல்லாமல் அது டிஜி தான் ரன் ஆகிட்டு இருக்குன்னா, மிட் நைட் டீசல் முடிஞ்சு போச்சுன்னா நீங்கள் இப்போ ஓடணும் டீசலுக்காக. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் என்ன பண்ணிட்டோம், எப்பப்பெல்லாம் வந்து இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இது யூபிஎஸ்ல ரன் ஆகிட்டு இருக்கா, டிஜியில் ரன் ஆகுதான்னு சொல்லி பார்க்குறதுக்கு இப்போ நாங்களே வந்து ஒரு சினாரியோ மெயின் பவர் கட் ஆச்சு, அது எப்படி யூபிஎஸ்ல எடுத்துக்குது, அது எப்படி யூபிஎஸ்ல எடுத்தது எப்படி இல்லை காட்டுதுன்றதை பாருங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
இந்த ரா பவர்ன்றது இப்போ ஆஃப்னு காட்டுச்சு. லைக்வைஸ் உடனே உங்களுக்கு யூபிஎஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆயிடுச்சுன்னு சொல்லி காட்டுது. இப்போ மறுபடியும் இதை நான் வந்து பேக் டு ஃபார்ம் எடுத்துகிட்டு வரேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ரா பவர் ஆன். லைக்வைஸ் உங்கள் டிஜி இருக்குது. டிஜி எவ்வளோ, டீசல் இன்னும் எவ்வளோ இருக்குது, யூபிஎஸ்னாக்கா இன்னும் எவ்வளோ பவர் ஃபேக்டர் இன்னும் எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு உங்களுக்கு யூபிஎஸ் இது இன்னும் ஒர்க் ஆகும், இது எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டாகவே உங்களுக்கு இன்னும் தந்துடும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எலக்ட்ரிக்கல் பேனலுக்கு வேண்டிய ஒரு மாஸ்டர் எல்லாமே சேர்த்து வந்துடும். அது மட்டும் இல்லை, இப்போ அடுத்தது நாங்கள் என்ன எடுத்துகிட்டு வரதா இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3 ஃபேஸ் இருக்கு இல்லையா, RYB ஃபேஸ். ஸோ இப்போ இந்த 3 ஃபேஸில் ஒரு வேளை சிங்கிள் ஃபேஸ் கட் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறோம், போயிட்டு மேனுவலாக போயிட்டு நீங்கள் இப்போது ரொட்டேட் பண்ணுவீங்க, ரோட்டரியில் போயிட்டு திருப்பி வச்சுட்டு எந்த ஃபேஸில் வருதோ அந்த கரண்ட் உங்களுக்கு 3 ஃபேஸ் வராத மாதிரி. ஆனால் எத்தனை பேர் வீட்டில் உங்களுக்கும் அது இது அப்படின்னா அதை பண்ண தெரியாமல் எத்தனை பேர் இருக்கிறாங்க தெரியுமா? இதனாலேயே கரண்ட் இல்லாமல் உட்காந்து இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இன்னமும் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஒன்லி ஒரு சில பேருக்கு தான் அந்த ஃபேமிலி மெம்பர்ஸில் தெரியும். அவங்களும் ஜாபுக்கோ இல்லை வெளில வேலைக்கோ போயிட்டாங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அது மாற்ற தெரியாது. அப்போ கரண்ட் இல்லைன்னா கரண்ட் இல்லைன்னு சொல்லி உட்காந்து தான் இருப்பாங்க. நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இப்போது அந்த ரோட்டரியும் நாங்கள் டிஜிட்டல் எடுத்து வந்துட்டோம். ஸோ இன்கேஸ் இப்போ சிங்கிள் ஃபேஸ் இல்லைன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிற மாதிரி, அதுவே ரொட்டேட் ஆகிக்கிற மாதிரியான சிஸ்டம்ஸும் நாங்கள் இப்போ எடுத்து வந்துட்டோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான சிஸ்டம்ஸும் நாங்கள் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு பேரே வந்து ஸ்மார்ட் டிபின்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த எக்யூப்மெண்ட் இது என்ன பண்ணோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரலாக உங்களுடைய வீட்டில் நிறைய தடவை ஷார்ட் சர்க்யூட் இந்த ப்ராப்ளம் ஒன்று வந்ததுன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எலக்ட்ரிஷியனை கூப்பிட்றீங்க, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டர் எலக்ட்ரிஷியன்ஸ் வராங்க, எங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆனதுன்னே தெரியலையேன்னு சொல்லிட்டு எல்லா வீட்லேயும் இருக்கிற எல்லா ரூம்லையுமே இருக்கிற அந்த கேபிள்லாம் எடுத்து போட்டு எங்கேன்றதை செக் பண்ணி அதுக்கே ஒரு 1 or 2 days ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணுவோம்னாக்கா ஜோன் வைஸ் நாங்கள் உங்கள் வீட்டை பிரிச்சிருவோம். ஸோ அது ஜோன் வைஸ் பிரிச்சுட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குனாக்கா அது ஒரு 3 or 4 ஜோன்ஸாக நாங்கள் பிரிச்சுப்போம். ஒரு ஜோனுக்கும் இந்த எக்யூப்மெண்ட்டை நாங்கள் அங்கே வச்சுருவோம். இதை வந்து அந்த பர்டிகுலர் ஜோனில் வச்சுருவோம். அப்போது ஒரு வீட்டில் ஒரு 3 or 4 சென்சார்ஸ் இது வச்சுருவோம். எங்கேயாவது ஷார்ட் சர்க்யூட் ஆச்சுன்னா பர்டிகுலராக அந்த ஒரு சென்சார்லேருந்து மட்டுமே இங்கே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு காட்ட ஆரம்பிக்கும். அப்போ ஜோன் 1 தான் ப்ராப்ளம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ வர எலக்ட்ரிஷியன் அந்த ஜோன் 1 இருக்கிற ஏரியாவில் இருக்கிற அந்த எலக்ட்ரிக்கல் அப்பரேட்டஸை மட்டும் எடுத்து பார்த்துட்டு செக் பண்ணாலே போதும். இதனால் என்னென்னா டைமை நீங்கள் நிறைய சேவ் பண்ணலாம். அஃப்கோர்ஸ் டைம் சேவ் பண்ணிங்கனாலே அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டும் உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கூட நீங்கள் இந்த எலக்ட்ரிக்கலில் இந்த மாதிரிலாம் கூட யூஸ் பண்ணலாம். இது பேரே வந்து ஷார்ட் சர்க்யூட் டிடெக்டர்.